வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களினுடைய பேட்டி என்பது தமிழக அரசியல் களத்தினுடைய கூட்டணியின் எதிர்பார்ப்பை எகர வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாம அவர் பேசியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்பது அரசியல் பரபரப்புகளையுமே ஏற்படைய செய்திருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பத்திரிகையாளர் பேட்டியின் சாராம்சம் என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் பெட்டி கொடுக்கிறார். அதுல சில முக்கிய கேள்விகளும் சில முக்கிய பதில்களும் பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. முதல்ல ஒரு நிருபர் என்ன பண்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, அண்மையில தேமுதிக நிர்வாகியான முக்கிய பிரமுகரான அம்மையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில அதிமுக கிட்ட தேமுதிக சார்பா நாங்க 2 ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டிருக்கிறோம், விரைவில் அதையும் நாங்க வாங்கிடுவோம், வாங்கிட்டு எங்களுடைய கூட்டணி என்பது 26ல தொடரும், நாங்க வேற எந்த கட்சி கூடயும் கூட்டணி போற மாதிரி இல்ல, அதிமுக கூட தான் நாங்க கூட்டணியில இருக்க போறோம், ஏன்னா அவங்க எங்களுக்கு சீட்டு தரதா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே. இது குறித்து உங்களுடைய பதில் என்ன? நீங்க எப்ப அந்த சீட்டு கொடுக்க போறீங்க, அதுல யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்கக்குள்ள யாரு சொன்னா? பிரேமலதா தானே சொன்னாங்க. நாங்க எங்கேயுமே சொல்ல கிடையாது, தேர்தல் உடன்படிக்கையில கையொப்பமிட்டது கூட இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கிறேன். அதுல எந்த ஒரு இடத்துலயுமே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நீடிக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு தரோம் நாங்க சொல்லவே கிடையாது, எதுவும் நாங்க சொல்லல. உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம், நீங்க வெற்றி பெற்றுக்கோங்க, அது மட்டும்தான் சொன்னோம். அவங்க கொடுத்த சீட்ல வெற்றி பெறாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுடுச்சு. அதை தவிர்த்து நாங்க எந்த சீட்டு தரோம்னு சொல்லல. அவங்களும் அதை பத்தி பேசிருக்குது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதை கடந்துட்டாரு. அடுத்தது என்னன்னா, பாஜக பாமக கூட எல்லாம் நீங்க கூட்டணி முன்பு இருந்தீங்க, 21ல இருந்தீங்க, அதற்கு பின்பா இல்ல, இப்ப தொடருமா? நீங்க முன்னாடி பாஜக பாமக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், குறிப்பிட்டு பாமகவை தவிர்த்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, தொடருமான்னா சார் அது இதெல்லாம் இல்ல சார், எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் சார், சூசகமா சொல்றாரு. எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் சார், அதுக்காக நாங்க எந்த கூட்டணி வேணாலும் அமைப்போம் சார், எந்த கூட்டணி வேணாலும் நாங்க உருவாக்குவோம் சார், நாங்க யார் வேணாலும் ஒன்றிணைவோம் சார் அப்படிங்கிறாங்க. திருப்பி அந்த நிருபர் கேட்கிறாரு, அப்ப மீண்டும் பழைய கூட்டணி வருமா? நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னும் 6 மாசத்துல கூட்டணியோட அறிவிப்பை வெளியிட போறோம், அதுல நீங்க பாத்துக்குங்க, எங்களுடைய ஒரே எதிரி திமுக, அப்புறம் அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் திருப்பி அதே கேட்டா எப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் பேட்டியை முடிச்சிட்டாரு. நாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது குறித்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியவர்கள்ட்ட கலந்தாலோசிக்கக்குள்ள அவங்க சொன்னது என்னன்னா, அதிமுக கூட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணும் அப்படின்றது அதிமுகவினுடைய தொண்டர்களின் எண்ணமா இருக்குது, நாங்க அதை பல முறை சொல்லிட்டோம், தலைமைகிட்டையும் சொல்லிட்டோம், இப்போ அவங்களும் அதை உணர தொடங்கிட்டாங்க, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு பத்திரிகையாளர் பெட்டியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது. தவிர்த்திருக்கலாம், ஆனா தவிர்க்காம சொல்லிட்டாரு, திமுகவை வீழ்த்த நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம், கூட்டணியை உருவாக்கும்னா அப்ப அவங்களுக்கு என்ன, அதாவது அதிமுகவுக்கு என்னன்னா, தேமுதிக வராங்க வரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு அஜெண்டாவே ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்தாலோசித்து கொடுக்க இருப்பதாகவுமே ஒரு தகவல் வந்திருக்குது. ஏன்னா திமுக தான் தன்னுடைய எதிரின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா பேசுறாரு. காரணம் என்னன்னா, இன்றைய சூழல்ல நம்ம வெளிப்படையா சில உண்மைகளை பேசணும் அப்படின்னா, திமுகவினுடைய கூட்டணி பலம் அப்படிங்கிறது பிரகாசமா தான் இருக்குது, அதை நம்ம மறைக்கவோ முடியாது, இதுதான் உண்மை, நேரடியான உண்மை, மறைமுகமான உண்மைலாம் இல்ல, நேரடியான உண்மை இதுதான். அப்ப திமுகவை எளிதில் வீழ்த்த முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது, பெரிய கேள்விக்குறி. ஆனால் இப்ப அதிமுக தனிச்சு, பாமக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், இவர்களா தனிச்சு போயிட்டா அவங்களுக்கு இலகுவா வெற்றி பெற்றுடுவாங்க, நம்ம வீழ்த்த முடியுமான்னு கூட கேட்க தேவையில்ல, இலகுவா 26ல வெற்றி பெற்றுடுவாங்க. நாளைக்கு தேர்தல் வச்சா கூட இப்படி தனித்தனியா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க. அப்ப திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி, கூட்டணி சக்தி அப்படின்னா அது பாமகவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய தலைமை நம்புது. பாஜகவினுடைய சப்போர்ட் இருக்கட்டுமே, பாஜக தனிச்சு போய் ஒண்ணும் பண்ண முடியாது, இப்படி கூட்டணிகள்ல இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல 2-3 இடத்துலயே வரலாம். அப்ப மீண்டும் இந்த கூட்டணி 21னுடைய கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்றதை விட நிச்சயமாக அமையணும் அப்படின்றது அதிமுகவினுடைய தரப்பு விருப்பம். பாமகவினுடைய தரப்புலையுமே சிலர் சொன்னது என்னன்னா, இல்ல இந்த முறை அது நாடாளுமன்ற தேர்தல், அதனால
மத்தியில யார் அமைக்க போறாங்களோ, ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த முறை அப்படி கிடையாது. ஒன்று சேருவதற்கான இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதிமுக, பாமக, பாஜக இன்னும் இதர சில கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் நடத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாமக தரப்புலையும் சொல்லி இருக்கிறாங்க. பாஜக தரப்புலையும் அவங்க எதிர்பார்க்கறது தான். அவங்க எப்போதுமே தனிச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. கூட்டணிக்குள்ளையாவது யாரு கூடயாவது முக்கியமானவங்க கூட இருந்துட்டு ஒரு 2-3 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை தான் கையில் எடுப்பாங்க. ஆகையினால மீண்டும் இந்த கூட்டணி, இப்ப நான் மேற்கொண்டு சொன்ன இந்த கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு தேர்தல் நெருக்கத்தில் அல்ல, இன்னும் 6 மாத காலங்களுக்குள்ளாக, அதுக்குள்ள நம்ம நிறைய விஷயத்தின் மூலமா அதை உறுதி செஞ்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த கூட்டணி அறிவித்து அதற்கான தேர்தல் காலத்திற்கான அத்துணை பணிகளையுமே செய்வதற்கு எல்லோருமே ஆயுத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. நாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுதான் நம்மளுடைய இலக்கு திமுகவை வீழ்த்துவது. அதற்கான நல்லதொரு கூட்டணியை தலைவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மக்களினுடைய ஒரு ஆர்ப்பரிப்பான எண்ணமாக இருக்கிறது. பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.